ஜலகை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜலகண்டாபுரத்தில் இருக்கக்கூடிய சௌடாம்பிகை தேட்டரில் தனுஷ் டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருக்க ராயன் படம் வெளி வந்திருக்கு. இந்த படத்தோட ஆடியன்ஸ் ரிவ்யூ பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? ராயன் படம் பார்த்துட்டு பொதுமக்கள் எல்லோரும் வந்துட்டாங்க. நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். வாங்க கருத்து கேட்கலாம். அண்ணா படம் எப்படின்னா இருக்கு? தனுஷோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஏஆர் ரகுமான் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கு படம். பிளாக் பஸ்டர் தான். ஓகே. எஸ்ஜே சூர்யா வில்லனா பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. சூப்பராக ஒரு நிமிஷம் பேசுங்கண்ணா. தனுஷ் அருமையாக இருக்குது. தனுஷ் சூப்பரான கதை. படம் பக்காவாக இருக்குது. தனுஷ் வந்து சூர்யாவும் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. எல்லாமே சூப்பர், கதையே சூப்பர். ஓகேண்ணா. தனுஷ் வந்து டைரக்ஷன் பண்ணிக்கிறாரு. எப்படின்னா பண்ணியிருக்காரு? தனுஷ் நான் மிக சிறப்பாக பண்ணியிருக்காருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது படம். எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையாக இருக்குது படம். சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா. படம் சூப்பராக இருக்குண்ணா. தனுஷ் வந்து அவங்க அண்ணன் செல்வராகவனை வச்சு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? அவரோட இவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கா? ஓகேண்ணா. அவர் கொண்டு போடுறாங்க பார்த்தியா? கொண்டு போகிறாங்களா? செல்வராகவன் அது எனக்கு பிடிக்கலையா? அவர் நல்லா இருந்துருக்கணும். அவர் படம் நல்லா இருக்குது. அவரை அண்ணன் ஃபேமிலியோட வராரு. கேட்டு பார்ப்போம். அண்ணா சொல்லுங்கள், தனுஷ் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு? வித்தியாசமாக இருக்குது. தனுஷ் வந்து அவங்க அண்ணன் செல்வராகவனை வச்சு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. பெரிய நட்சத்திர பட்டாளம் பிரகாஷ் ராஜெல்லாம் நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் ராஜோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி ஏற்கனவே நடிச்சிருக்காங்கல்ல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ஒரு டாக் வந்து இது வெற்றிமாறன் மாதிரியான ஸ்டோரி, வெற்றிமாறன் டைரக்ஷன் மாதிரியான ஸ்டோரி அப்படின்றாங்க. எப்படி வெற்றிமாறன் ஜானரில் வந்திருக்கு இல்லை தனுஷ்னு வேறு ட்ராக்கில் அதை வேறு மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஒரு அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தால் துரோகம் பண்ணவங்கிறது அது வித்தியாசமாக இருக்குது. சூப்பர்ண்ணா. ஃபேமிலியோட பார்க்குற படம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சொல்லிக்கிற மாரி எந்த ஒரு இதுமாரி வந்து கூச்சப்படுற மாதிரி எந்த ஒரு சீனுமே இல்லை. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிண்ணா. சொல்லுங்கண்ணா. படம் செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருக்கு. ஆனால் தனுஷ் டைரக்ஷன் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. தனுஷ் வந்து தொடர்ந்து இது மாதிரி இன்னும் படங்கள் பண்ணக்கூடிய நல்லா திறமெல்லாம் இருக்குது. பயங்கரமான திறமை. ஆனால் அவங்க அண்ணா செல்வராகவும் நடிச்சிருக்காரு. அவருக்கும் பயங்கரமான ஆக்டிங் தான். ஆக்டிங் தான். பாப்பா நீங்கள் சொல்லுங்கள், தனுஷ் எப்படி நடிச்சிருக்காரு? அங்கிள் சொல்லிட்டு நல்லா இருக்கா? சொல்லிடுமா? சத்தமாக சொல்லு. ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆனால் இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஃபேமிலியோட பார்க்கலாம். அண்ணா வந்து தனுஷ் பேனு. அண்ணா தனுஷை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாண்ணா. தனுஷோட நடிப்பை பற்றி அண்ணா சொல்லுங்கண்ணா. படம் அருமையாக இருந்தது. அருமையாக இருக்குண்ணா. ஆனால் தனுஷே அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஒரு நடிப்பு. ஏஆர் ரகுமான் மியூசிக்கு அருமையாக இருந்துச்சு. பரவாயில்ல. ஐயா நீங்கள் சொல்லுங்கள். படம் செம்மையாக இருக்குது. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாங்களா? பார்க்கலாம். நல்ல வரவேற்புள்ள படம். ஓகே ரொம்ப நன்றிங்க. ஆனால் தனுஷ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் டைரக்ஷன் பண்ணிக்கிறாரு. தனுஷோட டைரக்ஷன் எப்படி இருக்குது? இந்த படத்தோட முழு விவரங்களும் என்ன ஏதுன்ட்டு சொல்லுங்கண்ணா. அண்ணன் இவரெல்லாம் அவங்களுக்கு உண்டானதாக கரெக்டாக நடிச்சிருக்கிறாங்க. படம் வித்தியாசமாக இருக்குது. படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம். நல்ல படம். ஆனால் ஏஆர் ரகுமான் வச்சு மியூசிக் பண்ணிக்கிறாரு. மியூசிக்கு நல்லா இருக்குது. படமே ஆல் கிளாஸ் படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல படம். ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான படம். மக்கள் எல்லாமே வந்து பார்க்கலாம். நம்ம நாளைக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான படம். ஓகே. பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா?